ஏன்னா கர்நாடகால லூசு பையன் இல்லை. இப்போ பொதுவாக வந்து நீட் எக்ஸாம் பொதுவாக எல்லா ஆல் ஓவர் இந்தியா ஜென்ரலாக நடந்துடும். 2013 வந்து கர்நாடகாவில் வந்து ரீ எக்ஸாம் வச்சாங்க, அதனால வந்துச்சு. ரீ எக்ஸாம் வச்சது உன்கிட்ட சொல்ல முடியாதுன்னாங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 2019 பார்த்தோன்னா ஒரிசாவில் வந்து ஃப்ளட் வந்ததுனால ரீ எக்ஸாம் வச்சாங்க. இன்னைக்கு பசங்க வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போக முடியல. சரியா? அதே மாதிரி 2013 பார்த்தோன்னா பேப்பர் லீக் ஆனிச்சு அப்படின்னு ஒரு இது வந்துச்சு, அதனால வந்து வச்சாங்க. ஓகேவா? அதே மாதிரி 2020 பார்த்தோன்னா ரீ கோவிட்னு ஒன்று வச்சாங்க. சரியா? ஏன்னா கோவிட்னால நிறைய ஊரில் வந்து இந்த லாக்டவுன் இருக்குது, நாங்கள் எழுத முடியாது அப்படின்ட்டு கலெக்டர் சொன்னதுனால ரீ கோவிட் அப்படின்னு சொல்லி 2022 வச்சாங்க. 2019 ஒரிசால வச்சாங்க. சரியா? தமிழ்நாட்டில் அந்த மாதிரி வச்சது இல்லை. தமிழ்நாட்டில் வந்து இவங்க கேட்க போனாலும் சிஎம் என்ன சொல்லுவான், ஏய் நான் நீட்டே வேணும்னு சொல்லி நீ கவலைப்படாத. EPS தானே சொன்னார் அந்த ஆன்லைன் உங்களோட கோரிக்கை. இருந்தாலும் ஓட்டு போடலையடா பாவத்துல அவருக்கு. உங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்படும். சரி, கண்டினியூ பண்ணுவோமா? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு கரண்ட்னால உருவாகின மேக்னெட்டிக் ஃபீல்டு, இன்னொன்னு மேக்னெட்னால உருவாகின மேக்னெட்டிக் ஃபீல்டு. கரெக்டா இல்லையா? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு எதனால கிரியேட் ஆச்சு? கரண்ட்னால. இன்னொன்னு மேக்னெட்னால. இப்போ பார்த்தோன்னா நான் மேக்னெட் யூஸ் பண்ண போறது கிடையாது. இதெல்லாம் கரண்ட்னால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும், இதெல்லாம் கரண்ட்னால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். அப்ப அது ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டராக்ட் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? புரியுதா? அட்ராக்ஷனும் ரிபல்ஷனும் இருக்கும். கரெக்டா இல்லையா? சொல்றது புரியுதா? ஃபீல்டுக்கு போல்ஸ் இருக்கும். இப்போ ஆக்சுவலாக நான் இப்போ வரைக்கும் இந்த இன்சைட் அவுட் சைட் பார்க்குற பார்த்தியா, நெக்ஸ்ட் லெசன் போகிறப்ப இதை நான் நார்த் சவுத்னு மாற்றி விட்டுருவேன் உனக்கு. சரியா? புரியுதா? என்ன மேடம் ஒரு சந்தோஷம்? என்ன இல்லை போல்ல வேற என்ன, ஈஸ்ட் போல் வெஸ்ட் போல்னு சொல்லுவேனா? இல்லை 8th படிக்க யார்ட்டையாச்சும் கேட்டால் கூட நார்த் போல் சவுத் போல் தானடா சொல்லுவாங்க. இதுல என்ன பெருசா ஞாபகம் வச்சுக்கிட்டு வந்திருக்க நீ? இப்ப நல்லா பாரு. சரியா? சப்போஸ் சேம் டைரக்ஷன்ல கரண்ட் போனா, சப்போஸ் கரண்ட் போனா வயர் வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. வயர் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப வாய் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோ. இதே வந்து கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனா அட்ராக்ஷன் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டும் ஆப்போசிட் போல்ஸ். சம்பத் சும்மா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். எஸ் நான் சொல்றேன். இப்போ ஏன் இப்படி நடக்குது? ஓகேவா? சரி, பேசிக்கலி நல்லா பாரு. அப்ப இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் வயர்னால இன்வர்டா. அப்ப லெட் மீ சே இன்வர்ட் வந்து ஏதோ ஒரு போலை ரெப்ரசன்ட் பண்ணுது. இன்வர்ட் வந்து ஏதோ ஒரு போலை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்ப செகண்ட் வயர்னால இந்த பாயிண்ட்ல அப்ப அவுட்வர்ட் வந்து கண்டிப்பா அதுக்கு ஆப்போசிட் போல் ஆயிருமா? நார்த் போல் சவுத் போல் ஆப்போசிட் போல் அட்ராக்ட். அதே இந்த கேஸ்ல பாரு, ஃபர்ஸ்ட் வயர்னால செகண்ட் வயர்னால சேம் போல் ஆயிடுச்சா? சொல்ற கான்செப்ட் புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? புரிஞ்சா? வெரி குட். இப்போ நல்லா பாரு, ரிப்பல் ஆக போகுது அப்படின்னு சொல்லியாச்சு. அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட். அது வேற நான் சொல்றதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள 4 தடவை சொல்லி பார்த்திருப்பான். அன்லைக் சொல்றப்ப அப்படியே சொல்றது அப்படியே தள்ளிக்கிட்டு. புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? இப்போ நம்ம பார்த்தாச்சு அட்ராக்ட்னா என்ன ஆக போகுது? இந்த 2 வயர் பக்கத்துல வர போகுது. ரிப்பல்னா தூரமா?
கரெக்டா இல்லை? ரெண்டு மேக்னெட் எடுத்துக்கோ, மேக்னெட் பக்கத்துல கொண்டு வா. வயர் வச்சுல எனக்கு நிறைய கரண்ட் தேவைப்படும். மீட்டர் பிரிட்ஜ் டெலீட். சரி என்ன பண்ண சொல்ற? மீட்டர் பிரிட்ஜ் டெலீட் பண்ணு. மீட்டர் பிரிட்ஜ் வந்து டெலீட் பண்ணாங்க. பிராக்டிகல்ஸ் எங்களுக்கு வந்து எதை வந்து பேஸ் பண்ணிட்டாங்க. ஆனா வரும்னு சொல்லி சொன்னாங்க உங்க சிஎஸ் சார் சொல்லல. NCERT இங்க வர. உங்க சார் சொல்றதுல அகாடமி. NCERT வந்து புக் கரெக்டா இல்லை. CBSE தான் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறான். இப்போ நல்லா பாரு, லாஸ்ட் இயர் நீட் சிலபஸ் எடுத்துக்குவோமே. CBSE என்ன பண்ணா? சிலபஸ் டெலீட் பண்ணாங்களா? ஆனா நீட்ல சிலபஸ் டெலீட் ஆயிருக்கா? அப்ப நீ இவங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கு பாதிப்பு இருக்க போறது கிடையாது. NTA புரியுதா? எல்லாம் வேற வேற ஆர்கனைசேஷன். சரியா? NCERT பார்த்தா அந்த புக் அது ஒரு கரிக்குலம் செட் பண்ற ஒரு புக்கு. பசங்க இதெல்லாம் படிச்சா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது. அதுல எது வேணும் எது வேணாங்கிறது நீ டிசைட் பண்ணுவியா இல்லையா? சொல்றது புரியுதா? நீ புக் ஆல்ரெடி வாங்கிட்டியா? NCERT புக்ல தூக்குனா அடுத்த வருஷம் தானே பிரிண்ட் ஆகி வரும். உன் புக்ல அந்த கான்செப்ட் இருக்கா? அப்புறம் என்ன பிரச்சனை? தூக்குனா தூக்கிட்டு போறாங்க. சரி, ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் பார்த்தனா உங்க புக்ல வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர் பிசிக்ஸ் புக் இருக்காது எடுத்து. சரி, வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர்னு ஒரு டாபிக் இருக்கான்னு பாரு. இல்ல 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 செகண்ட் லெசன்ல லாஸ்ட் பேஜ்ல பாரு தம்பி. செகண்ட் லெசன்ல லாஸ்ட் பேஜ்ல இருக்கான்னு பார்க்க சொன்னேன். என்ன இருக்கு லாஸ்ட் பேஜ்ல? எனர்ஜி ஸ்டோர் கெப்பாசிட்டர். அதுக்கு வேற டெரிவேஷன் பார்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கோம். ஓகே, அதான் டெரிவேஷன் பார்ட் மட்டும் டெலீட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, நோ ப்ராப்ளம். இங்கே பாரு, இப்போ நான் படிக்கிறப்பல எங்கள் புக்கில் அது இருக்கும், பட் CBSE வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. சரி, உங்கள் இங்கிலீஷ் புக்கில் 10ன்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் நாங்கள் படிக்கிறப்ப 10 லெசன் கிட்ட போட்டு வச்சிருப்பாங்க. அதில் வந்து 5 லெசன் டெலீட் பண்ணி விட்டுருவாங்க. கொடுங்க. அது வந்து CBSE புக்ல இருந்தே டெலீட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இருந்தாலும் அது புக்குக்குள்ளே இருக்கும். அது என்ன கதை யாருக்கும் தெரியாது. புரியுதா? அப்ப நல்லா பார்த்தேன்னா அதுக்கப்புறமே தான் NCERT புக் ரிவைஸ் பண்ணாங்க. இது வந்து தேவையில்லாத நம்மளுக்கு எதுக்கு? சரியா? CBSE வெப்சைட்ல எப்போ வந்து டிக்ளேர் பண்றானோ இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. அது வரைக்கும் நம்ம அமைதியா கடந்தா போதும். சரியா? போய் சொல்லி கொடுக்குறியா? இப்ப நல்லா பாரு, எந்த ஒயர்ல போற கரண்ட்னால எந்த ஒயர்ல இருக்கிற ஃபீல்ட் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கலாம். நீயே சொல்லு. மேபி ஃபர்ஸ்ட்னால செகண்ட்ல கண்டுபிடிச்சிக்கலாமா? புரியலன்னா விட்டுரு. ஃபோர்ஸ் ஆன் ஒயர் 1, ஃபோர்ஸ் ஆன் ஒயர் 1 டியூ டு த கரண்ட் ஃப்ளோயிங் இன் த ஒயர் 2. கரெக்டா இல்லையா? புரியுதா? இல்லை உனக்கு இது புரியல, விட்டுரு. இதை தூக்கி போடு, கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்க. ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? ஒரு இடத்துல கரண்ட் போகுது I, லென்த் ஆஃப் த ஒயர் வந்து L. நல்லா பாரு, இதில் கரண்ட் போகுது I. இதை நான் என்னன்னு அசியூம் பண்ணிக்க போறேன்? இது ஒரு மேக்னெட்னு அசியூம் பண்ணிக்குவேன். புரியுதா இல்லையா? ஆக்சுவலாக இந்த கரண்ட் ஒயரில் கரண்ட் போகுது, பட் நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்? கரண்ட் போறதுனால மேக்னெட். அப்போ பேசிக்கலி இந்த மேக்னெட் எடுத்துக்க. அப்போ இந்த இடத்துல பீனு போட்டுக்கலாமா? சொல்றது புரியுது? ஆமா. இப்போ இந்த இடத்துல புதுசாக என்ன ஒரு புது கொண்டு வர போற அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றுமே கிடையாது. அது ஒரு ஒயரா, ஸ்ட்ரெயிட் ஒயரா? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு ஸ்ட்ரெயிட் ஒயர் ஃபார்முலா என்ன? சரியா? அவனுக்கு இட்லிக்கு வந்து நான் தோசைன்னு ஒரு ஃபார்முலா கொடுக்குற வரைக்கும் அந்த இட்லி தான். சரி, கொஞ்சம் சத்தமா சொல்லு, பாதி கேள்வி மாறி. ஓகேவா? இப்ப நல்லா பாரு, போதும். கரண்ட் இந்த டைரக்ஷன்ல போகுது, இவன் உருவாக்குற மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப கரண்ட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலர் ஆயிடுச்சா? அதனால தான் சைன் தீட்டா போடல. என்ன கரண்ட் அது வந்து நம்ம எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அது ஃபீல்ட மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிற. அப்ப நல்லா இதுல போற கரண்ட் I1, அதுல போற கரண்ட் I2. புரியுதா? அப்ப இந்த இடத்துல ஃபோர்ஸ் நான் எப்படி எழுதிக்கலாம்னா நியூ நாட் I1 I2L by 2 pi d.
ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்தோட ஃபார்முலா என்ன? நியூ நாட் I1 I2 பை எப்சிலான் நாட்டுக்கு பதிலா டி, k க்கு பதிலா mu, அது என்ன q and q க்கு பதிலா I1 I2. ஃபோர்ஸ் பர் யூனிட் அப்ப 2 எங்க இருக்கு? இல்லாத பொல்லாதெல்லாம் கண்டுபிடிக்காத கூலூம்ஸ்ல வந்து உனக்கு நெக்ஸ்ட் லெசன்ல கொடுத்துறேன். சரியா? ப்ரோ அந்த L L பார்த்தனா லென்த் ஆஃப் த ஒயர். ஓகேவா? ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் கேட்டா இந்த ஃபார்முலா. ஆப்வியஸான ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் ஒயர் செகண்ட் ஒயர் மேல கொடுக்குற ஃபோர்ஸும் செகண்ட் ஒயர் ஃபர்ஸ்ட் ஒயர் மேல கொடுக்குற ஃபோர்ஸ் ஈக்குவலா இருக்கும்டா. இவன் அவனை எந்த அட்ராக்ட் பண்றானோ அதே மாதிரி அவன் அட்ராக்ட் பண்ணுவான். ஆனா ஒரு மைனஸ் எதனால நியூட்டன்ஸ் ஸ்டைல்ல சொல்லுங்க. mu not I2 2 pi d வந்து இன்ஃபினிட்லி லாங் இருக்குது. ஆமா, அப்போ அந்த f by அந்த l இருக்குல அது வந்து லென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒயர், ரெண்டாவது ஒயர் இன்ஃபைனைட் லாங் ஒயர் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது தான் மேக்னெட் அஸ்யூம் பண்றேன். ஆமா, ரெண்டாவது ஒயர் தான் ஸ்ட்ரெயிட் ஒயரை மேக்னெட் எடுத்துக்கிறேன். தெரியும், நான் இன்னைக்கு வெளிச்சத்துல இருந்தேன். இந்த நம்ம ப்ரீவியஸ் அண்ணா ஒரு மெயில் உங்களுக்கு என்னைக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சு? நமக்கு வெளிச்சம் கொடுத்துட்டு அவங்க இருட்டுல இருப்பாங்க. ஆமா, டீச்சர் டீச்சர் ஒரு கேண்டில் மெழுகு வச்சுட்டு ஈன்னு அழுகுது, கேண்டில் அழுகுது. அசைன்மெண்ட் கொடுத்தா பசங்க ஈன்னு அழுவாங்க. இல்லாத பொருட்கள் வாட் பேசும்போது அது வந்து அக்செப்ட் பண்ணனும், பேசக்கூடாது. டீச்சர் எரிஞ்சு எரிஞ்சு உங்க வாழ்க்கையை பிரகாசப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆமா ப்ரோ. நான் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். தேவையில்லடா. அண்ணா இப்போ கலரா இருக்கு, கருப்பா இருக்கு, படிக்க பாக்குறவங்க பார்த்தா போதும் கஷ்டமா இருக்கும். உனக்கு தேவை அண்ணா புரிஞ்சு வேணுமா உனக்கு? ஏன் ப்ரோ பாக்குறவங்க பார்த்தா போதும். சரி, வேற என்ன ப்ரோ அசிங்க பண்றீங்க? இல்ல வேற. அவ்வளவுதான் bro. அப்ப பார்க்காதவங்க என்ன பண்ணணும்? போட பார்க்கணும். கொஸ்டினை சால்வ் பண்ண வாய மூடிட்டு f by l கரண்ட் 1 கரண்ட் 2 கொடுத்துட்டாங்க. வந்துட்டு கேட்டிருக்கிறது ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணு. டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் ஆப்ஷன் b கேன்சல். சேம், அப்ப அட்ராக்டிவ். ஆப்ஷன் b முடிஞ்சா? Easy. ஃபார்முலா என்ன? mu not q1 q2 by I1 I2 by 2 pi d into ya into அதான் ஃபோர்ஸ் எவ்வளவு Force பண்ணு. 4 pi into 10 power minus 7 into 5 into 5 by 2 pi 2.5 into 10 power minus into 10 power. minus 2 நல்லா பாரு, இது கேன்சல் பண்ண 2வா, yes bro. இது கேன்சல் பண்ண 25, நீங்க 10ஆ? நல்லா பாரு, 2 மட்டும் தான் இருக்கு. 20 2 இருக்கிற ஆப்ஷன் சி. முடிஞ்சு கொஸ்டின். கரெக்டா இல்லையா? புரிஞ்சா? புரியலையா? புரிஞ்சு 2 இருக்கு, வேற எதுவுமே இல்ல, நம்பர் எதுவுமே இல்ல. நீட்ல கேட்ட கொஸ்டின். டெய்லி என்னடா நடக்குது? கரண்ட்டை கட் பண்றாங்க. அணில் வயரை கடிக்குது. சம்பத்தி வந்து ஒழுக்கமா இருந்துக்கோ, சரியா? என்னைக்கு சப்புன்னு காதோட இருக்கு வாங்கிட்டு வெளியே ஓட. இன்னைக்கே வாங்குறோம் bro, பர்த்டே பம்ப்ஸ் வாங்குறோம் bro. பம்ப்ஸ் பர்த்டே பம்ப்ஸ். 2 long parallel wire are at a distance of 1 meter. Distance 1 meter னு சொல்லிட்டான். Both of them carry a current of 1 ampere. அப்ப force of attraction per unit length எவ்வளவுன்னு கேக்குறாங்க. 4 pi into 10 power minus 7 into 1 into 1 divided by 2 pi into 1. கரெக்ட்டா இல்லையா? but 2 into 10 power minus 7 2 இருக்கிற ஒரே ஒரு முடிஞ்சா? You are faster than me. You have bright future. இங்க பாரு, 2 parallel wire in free space are 10 cm. அப்ப distance எவ்வளோ? 0.1 meter and each carry a current of ஆப்ஷன் a and b ground. சேம் டைரக்ஷன்ல போகுது. சேம் டைரக்ஷன் சொன்னா கண்டிப்பா ரிப்பல்சிவ் நடக்கவே நடக்காது. யோசிச்சு பாரு, 10 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் போகுது, கண்டிப்பா 10 power minus 7 வராது. ஆமா ப்ரோ. புரியாதவங்க ஃபோர்ஸ் பர் லென்த் இஸ் ஈக்குவல் டு 4 pi into 10 power into force SI unit per newton. சரி, அப்ப பர் மீட்டர். அப்ப லென்த்தோட வேல்யூ 1 ன்னு போட்டுக்கோ. அப்ப லென்த் இங்க இருந்து தூக்கி போட்டு அங்க போடு. 10 power minus 4 newton into லென்த்தோட வேல்யூ 10 into 10 into 1 divided by 2 pi. டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 10 power minus 1 0.1 னு சொன்னது கரெக்ட்டா இல்லையா?
கண்டிப்பா ஆன்சர் வந்து டியா இருக்க முடியாது. இருக்கிறதே ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன். இதெல்லாம் இப்போ கரெக்டாக பண்ணுவீங்க. எக்ஸாம் ஹாலில் போய் தோண கூட செய்யாது. உட்காந்து கழுத மாதிரி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் லென்த் ஈக்குவல் டு நியூ நாட் I1 I2 பை 2πd. அப்புறம் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ நாட் I1 I2 பை 2πd இன்டூ எல். அப்புறம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண தெரியாமல் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு உட்காந்து எல்லாம் Bro, தப்பா You are not பண்ணிட்டீங்க. like that. I am a king of அது என்ன Take out. மேட்ச்ல Lord of